ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர். திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி அனலிசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் 1 minute கேண்டி பேஸ் பண்ணி வாங்க டேட்டா வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் பெஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பெஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பெஸ் அளவு 25,732. அதேமாதிரி இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ், அதாவது 14ஆம் தேதியோட ஓப்பன் ப்ரைஸ், இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் 25,648. அதாவது ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்து புட் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? 25,648. அப்போனா ரவுண்டாக 26,650 எடுத்துக்கிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,650 பிஇ ப்ரைஸ், அதாவது புட் ப்ரைஸை பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,650ஓட புட் ப்ரைஸ், பிஇ ப்ரைஸ். முதல்ல ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். மார்க்கெட் எப்படி 9:12க்கு வந்து நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து ஓப்பன்ஸும் அப்டேட் ஆகிடும். அது பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எடுத்துடணும். ஓகேவா, 9:12க்கே நான் சொல்கிற செட்டிங்ஸை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கணும் இதில். ஓகேவா, நம்ம இருக்கிற ப்ரைஸ் 25,650 புட் ப்ரைஸ் எடுக்கிறோம். ஏன்னா மார்க்கெட் 9:12க்கே அப்டேட் ஆகிடும் ஓப்பன் ப்ரைஸ். அது பேஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் அந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதலையும். ஓகேவா, அப்படி தான் ட்ரேட் பண்ணி ஈஸியாக இருக்கும். 25,650 புட் ப்ரைஸ், 20 ஜனவரி 2026 கான்ட்ராக்ட். சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடு வந்து 1 minute கேண்டி பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஆனால் 1 minute வச்சுக்கிறோம். இப்போ வந்து 14ஆம் தேதி, அப்போனா ப்ரீவியஸ் டேட்னா 13ஆம் தேதி பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் 13, அதாவது ப்ரீவியஸ் டேயோட லெவல்ஸ் நோட் பண்ணணும். அது பேஸ் பண்ண இன்னையோட லெவல்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது 13ஆம் தேதியோட லெவல்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா, இப்போ வந்து மார்க்கெட்டு ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இங்கேருந்து லோ வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம ஒரு 3 ரெசிஸ்டண்ட்டை ஒரு நோட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் தான். ஏன்னா இங்கேருந்து மேலே இங்கே ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, இறங்கி கீழே இருக்குது. இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதேமாதிரி மறுபடியும் கீழே மார்க்கெட் கீழே இறங்கி மறுபடியும் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா இங்கேருந்து கீழே ஊந்துருக்கு. பார்த்தீங்க, இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துருக்கு. அதனால் இதை வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். அகைன் மறுபடியும் இங்கேருந்து கீழே இறங்கி மறுபடியும் அதுக்கு மேலே போய் 3 ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 3 ரெசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ட்ரி எப்போயுமே இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ட் அண்டு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அது எப்படின்னா ஒன்று என்ட்ரி எடுக்கக்கூடாது. மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 minute எப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி அது பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, அது பேஸ் பண்ணி 2வது என்ட்ரி எடுக்கும்போது 1வது என்ட்ரி எடுக்கும்போது செக் பண்ண போகிறோம். நான் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 3 ரெசிஸ்டன்ட் நான் நோட் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு நம்ம என்ட்ரி எப்போயுமே செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எடுக்கணும். ஓகேவா, அது எப்படி எடுக்கணும்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 minute எப்படி எங்கே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகியும் பார்க்கணும். அது பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா, இன்றைக்கி 14ஆம் தேதி. ஓகேவா, நல்லா நோட் பண்ணிப்பாங்க, வாட்ச் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். கரெக்டாக 14ஆம் தேதி ஃபஸ்ட்டு 1 minute என்னவாங்க அழகாக அந்த தேர்ட் ரெசிஸ்டன்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் தொட்டுட்டு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது தேர்ட் அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட்டை தொட்டுட்டு
கீழே க்ளோஸ் வச்சானா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நான் வச்சுக்கோங்க. ஏன்னா செகண்ட் அண்ட் தேர்டையை வந்து ஸ்வைப் பண்ணிட்டேன். வாங்க நல்லா ஸ்வைப் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சனால அந்த லிக்விடிட்டியை எடுத்துட்டேன். அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் என்ட்ரி எடுக்கணும். ஃபஸ்ட் ரெசிஸ்டன் எங்கே இருக்குது? இந்த கரெக்டாக இந்தாங்க, இந்த அளவுக்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டன் கரெக்டாக இந்த நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதுவே வெயிட் பண்ணணும். வாங்க அழகாக மார்க்கெட் பாருங்க, கரெக்டாக அந்த செகண்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன் டச் பண்ணிச்சேன். நோட் பண்ணிக்குவாங்க. அழகாக அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டனை டச் பண்ணிட்டா நம்ம என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் வந்து இந்த செகண்ட் ரெசிஸ்டண்ட்டும் வெயிட் பண்ணுங்க. நம்ம டார்கெட் வந்து இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட்டும் செகண்ட் ரெசிஸ்டன்ட்டும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அதில் பாதி பர்சன்டேஜ் பார்க்கணும். இப்போ இங்கே எவ்வளோ? 123, இங்கே 80, 123 80 போச்சுன்னா எவ்வளவு? 43. அப்போ 43 பாதி 21. அப்போனா 21 அது 21 நம்ம டார்கெட்டு. அப்போனா 80ஓட 21 கூட்டினா எவ்வளவு? 101. நம்ம டார்கெட் 101. ஓகேவா? நம்ம டார்கெட் 101. அழகாக பாருங்க, நம்ம டார்கெட் அழகாக ரீச் ஆயிடுச்சு. அழகாக இன்றைக்கி ஒரு 21 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணும் ஃபார் ப்ரீவியஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்றைக்கு ட்ரேட் பண்ணுமோ அன்றையோடைய ப்ரீவியஸ் டேயோட லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். 3 ரெசிஸ்டன் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சில சப்போர்ட்டில் ஆக்ட் ஆகும், அது வந்து நம்ம வரும்போது செக் பண்ணிக்கலாம். இப்போ 3 ரெசிஸ்டன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு டச் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டில் என்ட்ரி எடுக்கணும். நம்ம எப்போயும் என்ட்ரி வந்து செகண்ட் ரெசிஸ்டன் ஃபஸ்ட் ரெசிஸ்டன் தான். அது எப்போ எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு 1 மினிட்கான எப்படி ஓப்பனாக க்ளோசிங் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படி பார்த்தோம்னா செகண்டையும் தேர்டையும் கரெக்டாக ஸ்வைப் பண்ணிட்டு கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போ நம்ம மார்க்கெட்டு அந்த லிக்விடிட்டி எடுத்துட்டா கீழே இறங்கினா நம்ம ஃபஸ்ட் ரெசிஸ்டனை என்ட்ரி எடுக்கணும். அழகாக நம்ம ஃபஸ்ட் ரெசிஸ்டன் என்ட்ரி எடுத்தாச்சு. நம்ம டார்கெட் வந்து இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நோட் பண்ணி அதில் பாதி பர்சன்டேஜ், அது 21% இன்னைக்கு கிடச்சிருக்கு. இதான் டார்கெட் ஈஸியாக ரீச் ஆச்சு. இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் ஃபார் 1 மினிட் பேஸ் பண்ணி. ஓகேவா? தேங்க்யூ.